நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே நாம் அவரை ஆராதிக்கிற இந்த நாளிலே, இந்த நேரத்திலே நம்மை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் தொடர்ந்து நிரப்பி உணர்த்தி கற்றுக் கொடுத்து நம்மை உருமாற்றி நம்மை பண்படுத்தி பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு முக்கியமான செய்தியை சுருக்கமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், புது வாழ்வின் அம்சங்கள், த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த நியூ லைஃப். எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைங்க சொல்லுங்க, நியூ லைஃப். சத்தமா சொல்லுங்க, நியூ லைஃப், புது வாழ்வு. மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது பாவியாகத்தான் பிறக்கிறான். எல்லா மனிதரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள், ஒருவரும் நல்லவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உலகத்தில் பிறக்கிற எல்லாரும், முதலாம் ஆதாமுக்குள் பிறக்கிற எல்லாரும் பாவிகளாக பிறக்கிறார்கள், பாவத்தில் பிறக்கிறார்கள். அவருடைய ஆவியிலே உயிர் இல்லை, இருள் இருக்கிறது, அந்த தீபம் எரியவில்லை, அணைந்திருக்கிறது. மனிதனுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாவம். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டால், வாழ்க்கை புதிதானால், ஆவியில் உயிர் வந்தால், அந்த உள்ளான தீபம் எரிய ஆரம்பித்தால், தேவனோடு உள்ள தொடர்பு வந்தால், தேவனை பற்றி அறிவு வந்தால், மனம் திரும்புதல் விசுவாசம் வந்தால், வாழ்க்கை படிப்படியாக மாறிவிடும். அது எந்த ஒரு பக்தியினாலும் எந்த மனித முயற்சினாலும் நடக்காது. தேவனுடைய சக்தியினால், பரிசுத்தாவின் வல்லமையினால் அது திடீரென்று நடக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் மிராக்கிள், உடனடி அற்புதம், ஒரு அதிசயம், திடீர்னு நடக்கக்கூடியது. கடவுளுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை, வசனத்தை கேட்கும் பொழுது, அல்லது பைபிளை படிக்கும் பொழுது, அல்லது கடவுளை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது, பரிசுத்த ஆவி, கடவுள் பரிசுத்த ஆவியாக நமக்குள்ள வரும்பொழுது, அந்த ஆவியை, மரித்து போன ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அதுதான் புது பிறப்பு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறார்கள். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று கொரிந்தியர் புத்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய ஆவிக்குள் நடக்கக்கூடியதை குறிக்கிறது. தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரியைகளினால் அவர் நம்மை ரட்சியாமல் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலும் மறுஜென்ம முழுக்கினாலும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போ பரிசுத்தாவினர் வந்து நம்மளை புதுப்பிக்கிறார், அதுதான் ரட்சிப்பு. யோவான் 3:3-3:5 நிக்கோதேமு என்ற ஒரு பெரிய போதகரிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்? படிங்க. யோவான் 3:3-3:5. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து தான் போதிச்சார், சொன்னார். ஒருத்தன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். சரீரத்தில் பிறந்துட்டோம், மறுபடியும் எங்கே பிறக்கிறது? அந்த நிக்கோதேமு கேட்குறேன், என் தாய் வீட்டில் போய் நான் மறுபடியும் பிறக்க முடியுமா? இல்லை, உன்னுடைய ஆவிக்குள் பிறக்கிறது. நல்ல கவனிங்க, மனசுக்குள் பிறக்கிறது அல்ல, மனசுக்குள் பிறக்கிறதில்ல, ஆவியில் பிறக்கிறது. ஆவியில் நானே பிறக்க முடியாது. ஆண்டவர் என்னை பிறக்க வைப்பார், என்னுடைய ஆவியை புதுப்பிக்கிறார், என்னுடைய உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கிறார். அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் ரட்சிப்பு, அதுதான் மறுபிறப்பு, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தொடக்கம். 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். முதல்ல மறுபடியும் பிறக்கணும்னார் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நல்லா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. மறுபடியும் பிறத்தல், ஜலத்தினால் பிறத்தல், ஆவியினால் பிறத்தல். இப்ப ஜலத்தினால் பிறத்தல்னா நிறைய பேர் என்ன உபதேசம் சொல்றாங்கன்னா, ஞான ஸ்நானம் சொல்றாங்க. அது பொய், அது தப்பு. தண்ணி நம்மளை ரட்சிக்காது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஆண்டவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் வாழ்க்கையை புதுசாக மாற்றிட்டாருன்னு எல்லாருக்கும் முன்னால் சாட்சியை அறிவிக்கிறது அடையாளம் தான், ஒரு உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் நம்மளை ரட்சிக்காது, அதுதான் கள்ள போதனை. இந்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் ரட்சிப்பு, அந்த நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் ரட்சிப்பு என்பது கள்ள போதனை. ஒரு உச்சரிப்பு நம்மை ரட்சிக்க போவதில்லை. ஞானஸ்நானத்தில் சொல்கிற ஒரு உச்சரிப்பு நம்ம ரட்சிக்க போவதில்லை. தண்ணி நம்ம ரட்சிக்க போவதில்லை. ரட்சிப்பது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. கடவுள் நமக்குள்ள இறங்குறது தான் ரட்சிப்பு. அப்ப ஜலத்தினால் பிறவாவிட்டால்னா என்ன அர்த்தம்? ஜலம் என்பது வார்த்தையை குறிக்கிறது. அதுக்கு எபேசியர் 5ஆம் அதிகாரம் 24-25 படிக்கணும். அது அப்புறம் படிங்க. நான் சொன்ன வசனத்தினால் அவர்கள் சுத்தமாக இருக்கிறார்கள் யோவான் 17 அதிகாரத்தில் சொல்றாரு. எரேமியா புஸ்தகத்தில் இருக்குது, 36ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 26-27 வசனங்களில், நான் அவர்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். என்ன தெளிப்பேன்?
சுத்தமான ஜலம் தெளிப்பேன், என்னுடைய வார்த்தைகளை அவருடைய இருதயத்தில் வைப்பேன், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுப்பேன், என் ஆவி அவர்களுக்குள் வைப்பேன், என் பிரமாணங்களை அவர்கள் இருதயத்தில் எழுதுவன்னார். அதுதான் ஜலத்தினால் பிறப்பது. பரிசுத்த ஆவியை கொண்டு வசனத்தினுடைய அர்த்தத்தை ஆண்டவர் புரிய வைக்கிறார் பார், அதான் ஜலம் தெளிக்கிறது. ரைட்டா? 1 பேதுரு 1:21 அழிவில்லாத வித்தாகிய ஜீவ வசனமாகிய வித்தினாலே நீங்கள் பிறந்தீர்கள். எதனால் பிறந்தீர்கள்? வசனத்தை கேட்டு. எபேசர் 1:13 சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்ட பொழுது நீங்கள் விசுவாசிகள் ஆனீர்கள். அப்போ ஜலம் என்பது வார்த்தையை குறிக்கிறது. ஜலத்தினால் பிறப்பது என்பது வார்த்தையினால் பிறப்பதை குறிக்கிறது. மறுபடி பிறப்பது என்பது ஆவியில் பிறப்பதை குறிக்கிறது. சரீரத்தில் பிறந்தா போதாது, ஆவியில் பிறக்கணும். ஜலத்தினால் பிறப்பது என்பது வசனத்தினால் வெளிப்பாட்டினால் பிறப்பதை குறிக்கிறது. ஆவினால் பிறப்பது என்பது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் பிறப்பதை குறிக்கிறது. இது 3 ஒன்று தான். பரிசுத்தாவின் வல்லமையினால வசனம் ஜலம் நம்ம மேலே தெளிக்கப்பட்டு வெளிப்பாடு வந்து நம்ம மனம் திரும்பும் பொழுது ஆவியில் மறுபடி பிறக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் புது பிறப்பு. அதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிசயம். 2 மிகப்பெரிய அதிசயம். 1 கடவுள் மனிதனாய் பிறந்தது உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம். கன்னிமரியாள் வயிற்றில் பாவம் இல்லாதவராக, உருவம் இல்லாதவர் உருவமாக, வடிவம் இல்லாதவர் வடிவமாக, அடக்க முடியாதவர் ஒரு கருவாக, எல்லையற்றவர் ஒரு எல்லைக்குட்பட்டவராக, நேர காலம் உட்பட்டவராக, அதே நேரத்தில் கடவுள் தன்மையை வல்லமையை மகிமையை இழக்காதவராக மனிதன் என்ற சட்டையை கடவுள் போட்டுக்கொண்டு குழந்தையை வந்தார். அது மிகப்பெரிய பிறப்பு. அவர் தான் அதிசய பிறவி. 2வது மிகப்பெரிய அதிசயம், அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினால இயேசுவின் பிள்ளைகளாக, கடவுளின் பிள்ளைகளாக பாவிகள் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து அவரோடு சபையிலே சரீரமாக இணைக்கப்படுவது 2வது பெரிய அதிசயம். கடவுள் மனிதனாய் பிறந்தது அதிசயம், நம்மை ஆவியில் அவர் பிறக்க வைப்பது அதிசயம். அல்லேலூயா. இதுதான் உலகத்தில் பெரிய அதிசயம். அந்த அதிசயம் யாருக்கு நடந்துச்சு? அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இதுக்கு மேலே ஆசீர்வாதம் தாருன்னு கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தேவை என்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் எல்லாத்தையும் தருவார். ஆமென். சொல்லுங்க, நான் கவலைப்பட மாட்டேன். நான் கேட்டாலும் கேட்கலனாலும் எங்க அப்பா, என் தெய்வம் இயேசு என் தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவர். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். புது வாழ்வு என்பது மறுபடி பிறக்கும்போது ஆரம்பிக்கிறது. அதில் 3 விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது. அதில் இருக்கிற அம்சங்கள் என்ன, அதில் இருக்கிற முக்கியத்துவங்கள் என்ன, அதில் இருக்கிற சத்தியங்கள் என்ன. சரி, 3 வசனம் சொல்லி முடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. 3 வசனம், ஆனால் இது முழு பைபிளையும் உள்ளடக்கியது. இந்த ஒரு பிரசங்கம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா முழு பைபிளும் புரியும். புது வாழ்வின் 3 அம்சங்களை சொல்ல போகிறேன். There are 3 essential important aspects of new life. Number 1, முதலாவதாக இது புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டது. It is under the new covenant. புதிய உடன்படிக்கை. சொல்லுங்க, நியூ கவெனன்ட். 2வது, இந்த புது வாழ்வில் ஆண்டவர் நமக்கு ஒரு புது கட்டளை கொடுத்திருக்கிறார். இது புதிய கட்டளைக்கு உட்பட்டது. இட் இஸ் அண்டர் நியூ கமாண்ட்மெண்ட். சொல்லுங்க, புதிய கட்டளை, நியூ கமாண்ட்மெண்ட். இந்த புதிய வாழ்வு பெற்றவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். There is a new mission, there is a new ministry, there is a new commission. It is under new commission. சொல்லுங்க, புதிய கட்டளை, புதிய அருட்பணி, நியூ கமிஷன். சரிங்களா? 3 விஷயம் சொல்கிறேன். புது உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, புதிய போதனை, புதிய கட்டளை. படிச்சிடலாமா? முதலாவது மத்தேயு 26 28வது வசனம், 29வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆண்டவர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரி கடைசியில் அவர் சாப்பாட்டு அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் 26 கூட 25 கூட நம்ம படிக்கலாம். 25 நான் வாசிக்கிறேன். இதே தான் திருவிருந்து ஆராதனையில் எல்லாரும் வாசிப்பாங்க. 1 கொரிந்தியர் 11 23 இப்போ மத்தேயு 26 25 நான் வாசிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. புது உடன்படிக்கை பற்றி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா 26 ஞாபகம் வச்சுங்க. என்ன சொல்லுங்கள் பிள்ளைங்க? 26 அதிகாரம் 26 வசனம் 26 அங்கே படித்தோம்னா அப்படி தொடர்ந்து படித்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடி தான் என்றார். ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எல்லோரும் நானான்றாங்க.
தெரிஞ்சிருந்தும் நடிக்கிறான் யூதாஸ்காரியத்து. எவன் நல்லவன் எவன் நடிக்கிறான் ஆண்டவர் தெரியும் இல்லையா? அவர் சொல்லிட்டார் உண்மையாக மூஞ்சிக்கு நேராக, நீ சொன்னபடி தான்பான்ட்டார். இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும்? பக்குன்னு இருக்கும். எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ 26வது வசனம், அவர்கள் போஜனம் பண்ணுகையில், இப்போ ராத்திரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். சாப்பாடு தண்ணி எது கிடைச்சாலும் நன்றி சொல்லி சாப்பிடணும், ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடணும். ரைட்டா? ஆசீர்வதித்து சாப்பிடணும். அந்த பழக்கத்தை கற்றுக்கணும். பெரிய நீண்ட ஜெபம் பண்ணணும் அவசியம் இல்லை. மனசுக்குள்ளேயே அதை நன்றி சொல்லணும். முடிஞ்ச வாய் திறந்து நன்றி சொல்லலாம். நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், ஹோட்டலில் கூட ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அப்போ ஆசீர்வதித்து அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு, இதை வாங்கி புசியுங்கள். இந்த அப்பம் எப்படி துண்டு துண்டா, துணுக்கு துணுக்கா, பீஸ் பீஸாக பிற்கப்படுகிறது. அதே போல் நான் உங்களுக்கான பாவ தண்டனை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். என் உடம்பு, என் சரீரம் பிற்கப்பட போகிறது, காயப்பட போகிறது, அடிக்கப்பட போகிறது, நுறுக்கப்பட போகிறது என்பதை அங்கே நினைவுபடுத்துகிறார். அடுத்தது 27வது வசனம், பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. வந்துருச்சா? புது உடன்படிக்கை. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க திராட்சை ரசம் குடிக்கிறது அவங்க நாட்டில் யூதர்களுக்கு வழக்கம். அப்போ அதை எடுத்து நம்ம ஊரில் ஒரு பாயசம்னு வச்சுக்கலாம், இல்லை ஜூஸ்ன்னு வச்சுக்கலாம் இல்லையா? அதை ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து, இது இல்லை எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாரும் குடிங்க, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி நான் சிந்தப்போகிற என்னுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன்? புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறேன். பழைய ஏற்பாடு என்பது பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு என்பது புதிய உடன்படிக்கை. நம்ம இந்த ஆண்டில் புதிய உடன்படிக்கை குறித்து நிறையா தொடர்ந்து செய்திகளை நம்ம தியானிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பழசெல்லாம் மாறி போச்சு, இனிமேல் எல்லாம் புதுசாகுதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? பழைய உடன்படிக்கையிலேயே சபையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பழைய உடன்படிக்கையின் பிரசங்கமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பழைய உடன்படிக்கையின் சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் உயிரை கொடுத்து புது உடன்படிக்கையை தொடங்கி இருக்கிறார். ஆண்டவர் ரத்தம் சிந்தி புதிய உடன்படிக்கையை தொடங்கி இருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி புதிய உடன்படிக்கையை தொடங்கி இருக்கிறார். சிலுவையில் அவர் தொங்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ஞாபகம் இருக்குதா? எல்லாம் முடிந்தது. அதோட பழைய ஏற்பாடு முடிந்தது. பாவத்திற்கான தண்டனை முடிந்தது. பிசாசினுடைய அதிகாரத்தினுடைய ஆட்டம் முடிந்தது. எல்லாம் முடிந்ததில் பழைய ஏற்பாடு முடிஞ்சதுன்றது பைபிள் வச்சுக்கிறப்பா கிறிஸ்தவனுக்கு புரியல. பழைய ஏற்பாடில் ஆண்டவர் தான் இடத்த சுத்தம் பண்ண சொன்னார். புதிய ஏற்பாடில் இடம் சுத்தம் பண்ணுறதுலாம் இல்லை, இடம் பரிசுத்தம் இல்லை. பழைய ஏற்பாடில் ஆண்டவர் செருப்பை கட்டி விட சொன்னார். புதிய ஏற்பாட்டில் செருப்பை கட்டி விட வேண்டியதே இல்லை. நம்ம வெளியே கட்டி விட்டுக்கிறோம். எதுக்காக? ஒரு சுத்தத்துக்காக, பரிசுத்தத்துக்காக அல்ல. அழுக்கு ஒட்டிட்டு வரக்கூடாது, நம்ம கீழே உட்காரணும் என்பதற்காக. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கூடாரம் கட்ட சொன்னார், கோயில் கட்ட சொன்னார், ஆலயம் கட்ட சொன்னார். அவர் தான் சொன்னார். புதிய ஏற்பாட்டில் ஆலயம் கட்டுறதே இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் அதிகமான பணத்தையும் காசையும் ஆலயம் கட்டுறன்ற பேரில் தான் வசூல் பண்ணி சாப்பிட்றாங்க, பொய் கணக்கு எழுதுறாங்க. இந்த ஆலயம் கட்டணும்னு எல்லாருக்கும் ஆசை வருது. ஏன்னா பெருசாக இருந்தால் தான் கௌரவம் இருக்கும், மரியாதை இருக்கும், நிறைய பேர் வருவாங்க, நம்மளை மதிப்பாங்கன்னு. அதுக்காக ஆலயம் கட்டுறதுக்கு ஜனங்களை போட்டு உருட்டுறாங்க, காசுக்காக வரி போடுறாங்க, கட்டாயப்படுத்துறாங்க, திணிக்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க. ஆலயம் கட்ட காசு கொடுத்தா ஆசீர்வதிப்பாருன்னு பைபிளில், புதிய ஏற்பாட்டில், புது உடன்படிக்கையில் அது இல்லை. பழைய உடன்படிக்கையில் எல்லாரும் ஜெபம் பண்ண முடியாது, எல்லாரும் ஊழியம் பண்ண முடியாது, எல்லாரும் ஆலயத்தில் பணிவிடைகள் செய்ய முடியாது. அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம், லேவி கோத்திரம் மட்டும்தான் ஆசாரியர்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையில் எல்லாரும் ஆசாரியர்கள், எல்லாரும் ஊழியர்கள், எல்லாரும் ஆண்டவருக்கு சேவை செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். உபதேசம் பண்ண முடியாது. உபதேசங்கிறது வேற, ரைட்டா? சரி தப்புன்னு நியாயம் தீர்க்கிறது, ஒழுங்குபடுத்துறது வேறு. அதுக்கு அழைக்கப்பட்ட ஊழியர்கள், தலைவர்கள் செய்வாங்க. ஆனால் சுவிசேஷம் சொல்லலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணலாம், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம், பேய் ஓட்டலாம், ஆராதனை நடத்தலாம், எல்லாமே பண்ணலாம். கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணலாம், ரைட்டா? அதிகாரம் தான் பண்ணக்கூடாது. புதிய உடன்படிக்கையே புரியல மக்களுக்கு. நல்ல கவனிங்க, பழைய உடன்படிக்கையில் தான்
அந்த லேவி கோத்திரம் வேலைக்கு போகக்கூடாது, வேலை செய்யாமல் பேட்சாக முறையாக அவங்க கோயிலே இருந்து 24 மணி நேரம் ஊழியம் பண்ணும். புதிய ஏற்பாட்டில் எவனையும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. பாஸ்டர்களை உட்பட்டு சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் ஆண்டவர் அழைக்கலாம். போதும்பா, நீ வேலை செஞ்சது போதும், நீ உலகத்துக்கு சம்பாதிச்சது போதும், உன்னுடைய அடிப்படை தேவைகளை நான் பார்த்துக்கிறேன், நீ 24 மணி நேரம் ஊழியம் பண்ணு, தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் ஒருத்தர் அழைக்கலாம். ஆனால் பொது சட்டம் கிடையாது. ஊழியக்காரனா வேலைக்கே போகக்கூடாது, வேலை செய்யாமல் தான் இருக்கணும். அப்படியே சோம்பேறியாக சுற்றி விட்டு 6 நாளும் 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட்டம் நடத்தி விட்டு அப்படியே இருக்கணும்னு இல்லை. இதை வேற போதிக்கிறாங்க. ஊழியக்காரன் எப்படி வேலைக்கு போகலாம், வேலைக்கு போகக்கூடாது. புதிய உடன்படிக்கை உனக்கு புரியலையா? பவுல் வேலை செஞ்சு ஊழியம் செஞ்சார், ஆனால் பேதுரு வேலை செய்யலை. அவங்கவுங்களும் ஆண்டவர் வித்தியாசமாக அழைப்பார். பொது சட்டம் இல்லை, தனிப்பட்ட அழைப்பு இருக்கிறது. வேலை செய்யாமல் ஊழியம் செய்யுங்க, கடவுளுக்கே ஊழியம் செய்யுங்க, எந்த வேலையும் செய்யாதீங்கன்னு கடவுள் கூப்பிடுவார், அது வேற. ஆனால் எல்லாருக்கும் பொது சட்டம் அப்படியே இல்லை. அந்த மாதிரி வேலைக்கு போகாமல் 24 மணி நேரம் ஊழியத்தில் இருந்த ஆசாரியர்களுக்கு சாப்பாடு என்ன பண்ணுறது? அதனால் நல்ல கவனிங்க. அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து மீண்டு வந்ததான ஜனங்கள், மீட்கப்பட்டதான ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க ஜனங்க. 20 வயசுக்கு உட்பட்டவர்கள் அந்த யோசுவா காலேப் தலைமையில் கானானை சுதந்திரித்தார்கள். ஒரு பெரிய தேசத்தை ஃப்ரீயாக கொடுக்குறாரு. பால் ஓடுது, தேன் ஓடுது, வானம் மும்மாறி பொழிஞ்சு நல்லா விளையுது. ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே திராட்சை கொலையாக இருக்குது, செழிப்பாக இருக்குது. சாப்பாடுனா ஏகப்பட்ட சாப்பாடு விளைச்சல். அதை 12 பங்கு போடாமல் 11 பங்கு போட்டார்கள். ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரியருடைய பங்கையும் சேர்த்து அந்த 11 பேருக்கு பிரித்து கொடுத்ததுனால, அந்த ஊழியம் செய்கிற ஆசாரியர் கூட்டம் தேவாலயத்தில் இருக்கிறதுனால, அவன் சொத்தை நீ பயிர் பண்ணி அதையும் சேர்த்து சாப்பிட்றதுனால, அவன் சொத்தில் விளைஞ்சது அவனுக்கு கொண்டாந்து கொடுங்கிறத புரிய வைக்கிற மாதிரி 10ல் 1 கொடுனார். புரியுதா உங்களுக்கு? பங்கு சமமாக போடலை, அவன் சொத்தையும் சேர்த்து நீங்கள் பங்கு போட்டுக்கிறீங்க. ஏன்னா ஆசாரியர்களுக்கு சொன்னார், உனக்கு நான் தான் சொத்து, உனக்கு நான் தான் சுதந்திரம். அந்த கூட்டத்துக்கு சொல்லிட்டாரு, உனக்கு நான் தான் சம்பளம். அதனால தான் நீ சாப்பிட்ற, அவனும் சாப்பிட்ணும். அவன் 24 மணி நேரம் கோயிலில் இருக்கிறான், பேட்சாக அவங்க பரம்பரையே கோயிலில் இருக்கிறாங்க. அதனால் 10ல் 1 கொடுன்னு சொன்னார். ஸோ தசம பாகம் என்பது பழைய ஏற்பாட்டுக்குரியது, பழைய உடன்படிக்கைக்குரியது, புதிய உடன்படிக்கைக்குரியது அல்ல. ஆனால் கடவுளுடைய கொள்கை மாறாது. அவர் ஏன் ஓய்வு நாள் கொடுத்தாரு? எல்லாரும் ஓய்வு எடுக்கணும், ஆடு மாடு எல்லாரும் ஓய்வு எடுக்கணும். 7வது வருஷம் ஏன் ஓய்வு நாள் கொடுத்தாரு? பூமி கூட ஓய்வு எடுக்கணும். அப்போ உழாத பயிர் பண்ணாத, அதுவே விளைஞ்சதெல்லாம் அதிலே அழிஞ்சி அதிலே சாம்பல் ஆகட்டும், வரவன் போகிறவெல்லாம் பறிச்சுட்டு போட்டோம், ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டுனார். 49 வருஷம் கழிச்சு 50வது வருஷம் ஓய்வு கொடுத்தார், யூபிலி வருஷம். ஏன்? யார் யார் அடமானம் போட்டோன்னா அவனுக்கே சொந்த நலம் திரும்பி போயிடணும். அவனால் இந்த வருஷம் வரைக்கும் கொடுக்க முடியல, அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது. எல்லாரும் சொத்து எல்லாருக்கும் சமமாக வரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் சமமாக இருக்கணும். அதுக்கு தான் 7ஆம் நாள் ஓய்வு நாள், 7வது வருஷம் ஓய்வு வருஷம், 50வது வருஷம் யூபிலி வருஷம். ஏன் மண்ணா கூட எதுக்கு கொடுத்தாரு? எப்படி கொடுத்தாரு? எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் நிறைவாக சாப்பிடணும். அதிகமாக எடுத்தவனுக்கு மிச்சம் இருக்காது, கெட்டு போயிடும். கொஞ்சமாக எடுத்தவனுக்கு பத்தாமல் போகாது, அதிகமாகிடும். என்ன அற்புதமாக கொடுத்தாரு! ஆண்டவருடைய கரிசனை என்ன தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆமென். அதுக்கு தான் இவ்வளவும் கொடுத்தாரு. தசம பாகம் கூட அதுக்கு தான் கொடுத்தாரு. இது கட்டாயமாக புதிய ஏற்பாட்டில் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய மனசு மாறாது. புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றது மாறாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணுன்றது மாறாது, பகிர்ந்து கொடுக்கணுன்றது மாறாது. அதுதான் அதனுடைய சாரம்சம். அதனால தான் இயேசு சொன்னார், என்னடா பெருசாக தசம பாகம் கொடுத்துட்டேன்னு பேசுகிறீங்க? கடவுளையும் சோம்பலையும் ஒருத்தலாமிலையும் அதுலேயும் இதுலேயும் தசம பாகம் கொடுத்துட்டீங்க. எதுக்கு நான் தசம பாகத்தை சொன்னேன்? எதுக்கு அந்த பிரமாணத்தை கொடுத்தேன்? அதை மறந்துட்டீங்க. இரக்கத்தையும் அன்பையும் விட்டு விட்டீர்களே. ஒருத்தருக்கு ஒருத்தர் இறக்கப்படுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க, அன்பா இருங்க, ஆதரவு பண்ணுங்க. அதுக்கு தானே தசம் பார்த்து கொடுத்தேன். கணக்குக்கு தசம் பார்த்து கொடுத்துட்டு அன்பு இல்லாமல் ஆதரவு இல்லாமல் பகிர்ந்து கொடுக்காம உண்மையிலே எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சதான்னு பார்க்காம பெருசா வாழ்ந்துட்டேன்னு சொல்றீங்க. என்னடா நீங்க பெருசா தசம் பாங்க கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையில் தான் பண்டிகை இருக்குது. புதிய உடன்படிக்கையில் பண்டிகை கிடையாது. கிறிஸ்மஸும் கிடையாது, நியூ இயரும் கிடையாது, ஈஸ்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லா நாளும் பண்டிகை. புதுசாக பிறந்திருக்குமே, எல்லா நாளும் நமக்கு பண்டிகை. உண்மையான கடவுள் அறிந்திருக்கிறோமே, எல்லா நாளும் நமக்கு பண்டிகை. ஏன்? சத்தியத்தை அறிந்திருக்கிறோமே. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்கிறான். நீ விசேஷிக்கலாம், விசேஷம் இல்லாமல் இருக்கலாம். நீ சாப்பிடலாம், சாப்பிடாமல் இருக்கலாம். பழைய உடன்படிக்கையில் தான் உபவாசம் கட்டளை. புதிய உடன்படிக்கையில் உபவாசமே இல்லை. ஆனால் உபவாசம் பண்ணலாம், உபவாசத்தை ஜெபித்தார்கள். பழைய உடன்படிக்கையில் தான் பலிமுறைகள், ஆடு மாடு வெட்டுறது. புதிய ஏற்பாட்டில் ஆடு மாடு வெட்டுறது இல்லை. பழைய உடன்படிக்கையில் தான் புல்பிட்டு, குத்து விளக்கு, சாமான், தட்டு, முட்டை. புதிய ஏற்பாட்டில் ஒன்றும் இல்லை. கர்த்தர் இருதயத்தை பார்க்குறார். எவ்வளவோ மாற்றிட்டார் ஆண்டவர். இவனுக்கு இன்னும் அந்த பழைய ஏற்பாட்டில் இது பலிபீடம், பாஸ்டருக்கு மட்டும் உட்கார்ற இடம்,
இது புல்பிட்டு, இங்கே யாரும் வரக்கூடாது, இது பரிசுத்தமான அப்படிலாம் வச்சுருக்கிறேன். கிடையாது. இல்லையா? நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், உதாரணம் தான், முன்னுதாரணம் தான் சொல்லியிருக்கிறேன், முன்னுரை தான் சொல்லியிருக்கிறேன். புதிய உடன்படிக்கை அது இரத்தத்தினாலான உடன்படிக்கை, தேவ சித்தத்தினாலான உடன்படிக்கை, அது பரிசுத்த வெளிப்பாட்டினால் ஆன உடன்படிக்கை, அது வார்த்தையினால் ஆன உடன்படிக்கை, அது பரிசுத்த ஆவியினாலான உடன்படிக்கை. அதுதான் முழுமை. பழசு போதும்னா ஏன் புதுசு கொண்டு வர்றாரு? 2 கொரிந்தியில் இருக்குது, ஒழிந்து போகிற ஊழியம், அழியாத ஊழியம். இப்போ நமக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அது 3வது பாயிண்ட்டை நம்ம சிந்திக்கலாம். ஸோ முதலாவது, புதிய உடன்படிக்கைக்குள் வந்திருக்கிறோம். இந்த புது வாழ்வு புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டது. பழைய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்டவங்களும் இந்த புதிய ஏற்பாட்டு கணக்கில் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்குள்ளே தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா பழைய உடன்படிக்கை இந்த புதிய உடன்படிக்கையுடைய நிழல். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். புதியது பழையதில் மறைந்துள்ளது, பழையது புதியதில் மலர்ந்துள்ளது. அது அங்கே மறைஞ்சிக்குது, இது இங்கே மலர்ந்துருக்குது. இல்லையா? இதுவும் அதுவும் ஒன்று தான். ஆனால் ஆண்டவர் நடத்தின விதங்கள் வேறு, அர்த்தங்கள் ஒன்று. 2வது, புது கட்டளை. முதலாவது புதிய உடன்படிக்கை, அதை பற்றி நாம் தொடர்ந்து இந்த வருஷமெல்லாம் தியானிப்போம். 2வது புதிய கட்டளை. யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 13ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம், அருமையாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். பைபிளில் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுவும் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற வசனமும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சொல்லுங்க, புதிய உடன்படிக்கை, புதிய போதனை அல்லது புதிய கற்பனை. கற்பனைனா போதனை. இப்போ நமக்கு புது டீச்சிங் கொடுத்துக்கிறார். பழைய ஏற்பாடில் 10 கட்டளை, புதிய ஏற்பாடில் ஒத்த கட்டளை. இதுக்கு 2க்கும் இடைப்பட்ட காலத்தில் யூதர்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்? இது 2ஐயும் ஒப்பிட்டு சொன்னார். எப்பா, நீ உன்னிடத்தில் அன்பாக இருப்பது போல பிறரிடத்தில் அன்பாயிரு. முதலாவது தேவனிடத்தில் அன்பார். இதில் பழைய ஏற்பாடு மொத்தம் அடங்கியிருக்குன்னார். இது யூதர்களுக்கே சுருக்கமாக சொன்னார். 10 2ஆக சொன்னார். அது யூதர்களுக்கு சொன்னார், சுருக்கமாக சொன்னார். கடவுளிடத்தில் அன்பாயிரு, பிறனிடத்தில் அன்பாயிரு. எல்லாம் கையை உயர்த்துங்க. ஆண்டவரிடத்தில் அன்பாயிரு, கையை பக்கத்தில் காட்டுங்க. அயலானிடத்தில் அன்பாயிரு. அதை தான் சிலர் சொன்னாங்க, சிலுவையின் நேர்கோடு மேல்கோடு எதை காட்டுது? ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறது காட்டுது. சிலுவையின் குறுக்கு கோடு பிறரிடத்தில் அன்பாக இருக்கிறது காட்டுகிறது. இதில் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் மொத்தம் அடங்குன்னு மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37-40 வரைக்கும் சொல்லிட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சீஷர்களுக்கு என்ன சொன்னார்? அந்த 2ஐயும் ஒன்றா சொல்லிட்டார். என்ன மாதிரி அன்பாயிரு. அல்லேலூயா. இயேசுவை போல அன்பா இருக்கணும், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் இயேசுவை போல வாழணும். அதுதான் புதிய போதனை. மொத்த பைபிளுமே அவ்வளோதான். இயேசுவை போல சிந்திக்கணும், இயேசுவை போல பார்க்கணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல பழகணும், இயேசுவை போல கொள்கை இருக்கணும், இயேசுவை போல குணங்கள் இருக்கணும், இயேசுவை போல செயல்கள் செய்யணும், இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல ஊழியம் செய்யணும். அதுதான் இயேசுவை போல அன்பாக இருத்தல். நான் எப்படிப்பா உங்கள்கிட்ட அன்பாக இருந்தேன்? இயேசு தனக்குன்னு இடம் வாங்கலை, இயேசு தனக்குன்னு வீடு கட்டலை, இயேசு தனக்குன்னு சொத்து சேர்த்து வைக்கல, இயேசு தனக்குன்னு நிறையா ட்ரெஸ் வச்சுக்கல, இயேசு தனக்குன்னு நாளைக்கு கூட சேர்த்து வைக்கல. இயேசு தன்னுடைய மரியாதை, கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து எதையும் பார்க்கல. ஆனால் தான் யார் என்பதை தெளிவாக அறிந்திருந்தார். தன்னுடைய வேலை என்ன என்பதை தெளிவாக அறிந்திருந்தார். தன்னுடைய செய்தி என்ன என்பதை தெளிவாக அறிந்திருந்தார். பிதாவின் சித்தத்தை செய்வதை மாத்திரமே நோக்கமாக கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டார். நீதி, நேர்மை, பரிசுத்தம், உண்மை, சமூக நன்மை, சமத்துவம், சகோதரத்துவம், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சீசராகணும், எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகணும். அதில் குறியாக இருந்தார். சுவிசேஷத்துக்காகவே வாழ்ந்தார், சத்தியத்துக்காகவே வாழ்ந்தார், மக்களுடைய ரட்சிப்புக்காகவே வாழ்ந்தார், அதுக்காகவே செத்தார், அதுக்காகவே உயிர் கொடுத்தார். என்னை மாதிரி வாழ்ந்து என்னை மாதிரி அன்பாருங்க. இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 எந்திரிச்சிலேருந்து படுத்தது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் யாருக்கு நல்லது பண்ணலாம், யாருக்கு நல்லது பண்ணலாம், யாருக்கு நல்லது பண்ணலாம். அவர் கொடுத்து கொண்டே இருந்தார். அவருக்கு வாங்கிறது நோக்கம் இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் வேலை வாங்கும்படி, சேவை பெற்றுக்கொள்ளும்படி, உதவி பெற்றுக்கொள்ளும்படி வரவில்லை. நான் வேலை செய்யும்படி, சேவை செய்யும்படி, அப்படி செஞ்சு செத்து மடியும்படி, அநேகரை மீட்கும்படியாக என்னுடைய உயிரையே கொடுக்கும்படி வந்தேன்.
எல்லாத்தையும் கொடுக்க வந்தேன், உயிரையே கொடுக்க வந்தேன். ஊழியன்றது வருமானம் பார்க்கறது இல்லை. ஊழியம் என்பது வசதி அடைவது அல்ல. ஊழியம் என்பது தற்புகழ்ச்சி தன் சுய வளர்ச்சி அடைவது அல்ல. ஊழியம் என்பது மற்ற தொழில் மாதிரி தொழில் அல்ல. ஊழியம் என்பது அப்படியே கொஞ்சத்தில் வந்து முன்னேறுவது அல்ல. கர்த்தர் கொடுப்பார், நான் கொடுக்கலன்னு சொல்ல, ஆனால் அது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. ஊழியம் என்பது சாகுதல், ஊழியம் என்பது வேகுதல், ஊழியம் என்பது போகுதல், ஊழியம் என்பது இழத்தல், ஊழியம் என்பது கொடுத்தல், ஊழியம் என்பது சேவை செய்தல், ஊழியம் என்பது பிறருடைய நன்மைக்காக பாடுபடுதல், வாழ்தல், பிறருக்காகவே, பிறருடைய ரட்சிப்புக்காகவே, ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவே வாழ்ந்து மடிதல், அழிதல். அவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களை மன்னிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை நேசிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை அரவணைச்சிக்கிட்டே இருந்தேன், உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தேன், உங்களை விட்டுட்டு நான் சாப்பிட்டதில்லை. சோறு பகிர்ந்து கொடுத்தார், டேக்ஸ் கூட சேர்ந்து கட்டினார், உனக்காகவும் எனக்காகவும் கட்டினார். வரி கட்டுறதில்லை உங்கள் போதகர்னு கேட்டாங்க. கட்டுறோமே அப்படின்னா இவர் கூப்பிட்டார். என்னப்பா கேட்டான்? வரி கட்டல, ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் போய் பாரு, போய் மீனை பிடி, முதல்ல ஒரு மீன் வரும், வாயை திறந்து பாரு, வெள்ளிக்காசு வரும், எடுத்து போய் உனக்காகவும் எனக்காக கட்டு. அவரை மறுதளிச்சுட்டு போயிட்டாங்க, பின்வாங்கிட்டு போயிட்டாங்க, நம்பாமல் போயிட்டாங்க. சிலுவையில் அந்த கொல்கத்தாவில் கூட நிற்கலை. யோவானும் மரியாளும் தான் இருந்தாங்க, எல்லாம் ஓடிட்டானுங்க. அப்புறம் செத்த போயிட்டார், அடக்கம் பண்ணிட்டாங்க. வாடா மீன் பிடிக்க போகலாம், சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு பேதுரு கூப்பிட்றான். சரி வாங்கடா எல்லாம் போகிறாங்க. எல்லாம் சொன்ன வேலையை விட்டாங்க. என் பின்னே வாருங்கள், மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன், ஒரு ஊராக போங்கள், சகல தேசத்துக்கு போங்கள், பிரசங்கம் பண்ணுங்கள் சொன்னார். பரிசுத்தாவி வரும், வர வரைக்கும் காத்திருங்கள், பரிசுத்தாவி பெற்ற பிறகு ஊழியம் செய்யுங்கள்னாரு. பரிசுத்தாவிக்கு அவன் ஜெபம் பண்ணல, இவனுங்க ஊழியத்துக்கும் போகல, எல்லாத்தையும் மறந்துட்டு சோறு பெரிய பிரச்சனை ஆச்சு. பிரச்சனையே அவனுக்கு வயிறு தான். வாடா மீன் பிடிக்க போகிறான்னு எல்லாம் போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தந்து வராரு. திபேரிய கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கடல்லாம் கடல் இருக்கிற பெரிய ஏரி. அப்போ மீன் கொஞ்சம் பிடிச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நல்லா கவனிங்க, கரையிலே நெருப்பு மூட்டி, கறி நெருப்பு மூட்டி, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, அங்கே மீன் வெந்துக்கிட்டு இருக்குது. தேன் வேற எங்கேருந்து வாங்கிட்டு வந்தான்னு தெரியல, எல்லாம் இருக்குது. அவர் வந்து பிள்ளைகளேன்னு கூப்பிட்டார், துரோகிகளேன்னு கூப்பிடல. படுபாய்ங்களா, விட்டுட்டு போட்டிங்களாடா டேய், என்ன வீரவாசனம் பேசுனீங்க, ஒருத்தன் கூட நீங்களாடா டேய், நல்லா இருக்குதுடா, அது யூதாஸ் மாதிரி தான்டா நீங்களும் பண்ணிக்கிறீங்க, அதெல்லாம் சொல்லலை. பாவம் அவங்களுக்கு தெரியல, பலவீனமாக இருக்கிறாங்க, புரியல, வளரல, குழந்தைங்க அதுங்க அப்படி தான் இருக்கும். சரி நான் உங்களை மாற்றுறேன், என் உதவி இல்லாமல் நீங்கள் மாற முடியாது, என் பரிசுத்த சக்தி இல்லாமல் நீங்கள் திருந்த முடியாது, உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். சரி வாங்க பிள்ளைகளே கூப்பிட்டார். ஏன் காட்டி கொடுக்க வந்த அந்த யூதாஸை கூட துரோகினை கூப்பிட்டாரு. சிநேகிதனே, நண்பனே, மொத்தத்தினாலேயே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறேன். அவன் காதை வெட்டினப்போ கூட பேதுரு, டேய் கத்தி எடுத்தால் கத்தியில் செத்துரு, கத்தியை போடுற அப்படின்னு சொல்லி தன்னை காட்டி கொடுத்த அந்த துரோகி கூட வந்த அந்த போர்ச்சேவனுடைய காது வெட்டப்பட்ட பொழுது அதை ஒட்டி வைத்து சுகம் கொடுத்து அவன் நல்லா இருக்குன்னு சொல்லி, நீ என்னை பிடி, என்னை அடி, ஆனால் நீ நல்லா இரு, நீ நல்லா இரு இல்லை, எவ்வளோ அன்பாக இருந்தார்ல. அப்போ பிள்ளைகளை வாங்கன்னு கூப்பிட்டு, மீன் பிடிச்சிதா, எதாவது கிடச்சிதா, உங்களிடத்துக்கு கிடைச்ச மீனை கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி, என்கிட்டையும் மீனுக்கு இது வாங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். கூட்டான் சோறு சாப்பிட்டவர் அவர் தான். அங்கே கறி நெருப்பு மூட்டி இருக்க, மீன் வைக்கப்பட்டிருக்க கண்டார்கள். உங்களிடத்தில் கொண்டு வந்த சில மீன்களை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அதையும் வாங்கி சுட்டு சாப்பிட்றாரு இல்லையா. தொட்டு பழகினார், சுட்டு சாப்பிட்டார், கட்டி அணைத்தார், அவர்களை மாற்றினார். அப்புறமா 40 நாள் அவங்க கூட இருந்து போதிச்சார். அதுக்கப்புறம் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்கன்னார். 10 நாள் ஜெபம் பண்ணாங்க. பரிசுத்தாவை அனுப்பி புதிய உடன்படிக்கையை, புதிய சகாப்தத்தை அவர் சபையை ஆரம்பித்தார். இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரு? அன்பாயிருங்க, எல்லாரும் எல்லாருக்கிட்டே அன்பாருங்க. ஒருவரில் ஒருவர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்கள். ஒருவரில் ஒருவர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் எல்லார்கிட்டே அன்பாக இருக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் கவனிங்க. ஒருவருக்கு ஒருவர்னா என்ன அர்த்தம்? ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்கள். ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். ஒருவருக்கு ஒருவர் இங்கிலீஷில் ஒன் அனதர் சொல்லப்பில்ல, பாய் பிக்சரார். ஒன் அனதர் அப்படின்னா எல்லாரும் எல்லாருக்கும் செய்கிறது. அப்போ லவ் ஒன் அனதர், அதான் புது கட்டளை, அதான் ஒரே கட்டளை, அதே ஒத்த கட்டளை. பைபிள் மொத்தம் அதுக்குள்ளே அடக்கம். சரியா? அவர் மொட்டையாக லவ் ஒன் அனதர்னு சொல்லலை, அதை நல்லா கவனிச்சிக்கணும். சுருக்கத்துக்கு நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். லவ் ஒன் அனதர், ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கள். சரியா? அப்போ ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருந்தால், ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கள்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் எல்லாரிடத்திலும் அன்பாக இருங்கள். சொல்லுங்கள். எல்லாரும் எல்லாரிடத்திலும் அன்பாக இருங்கள். இப்போ நான் எல்லாரிடத்திலும் அன்பாக இருந்தால், நான் சாப்பிட்டா நீங்களும் சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். நான் நல்ல துணி போட்டால் நீங்களும் நல்ல துணி போடணும்னு நினைப்பேன். எனக்கு செருப்பு இருந்தால் உங்களுக்கு செருப்புன்னு நினைப்பேன். எனக்கு வண்டி இருந்தால் உங்களுக்கும் ஒரு ஆபத்துக்கு வண்டியாவது நான் கொடுத்து உதவுவேன். என் பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா உங்கள் பிள்ளைங்களாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பேன்னு நினைப்பேன். அதான் அன்பு. என் பிள்ளை மட்டும் நல்லா படிட்டும், உன் பிள்ளை எப்படின்னா படிட்டும்னு நினைக்கிறது அன்பு கிடையாது. நான் மட்டும் நல்லா சாப்பிடுவேன், நீ எப்படின்னா சாப்பிட நினைக்கிறது அன்பு இல்லையே. இல்லை, இருக்கிறத பகிர்ந்து கொடுப்பேன்.
இருக்கிறத பகிர்ந்து கொடுப்பேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்பாக இருங்கள்ன்றதுல எல்லா கட்டளையும் வந்துருச்சு. 10 கட்டளையும் வந்துருச்சு, மொத்த கட்டளையும் வந்துருச்சு. இதில் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலையாவது அப்படியே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் மாதிரி கரெக்டாக பிரமாணத்தின்படி வாழ்ந்துடலாம். பழைய ஏற்பாட்டிலையாவது வாழ்ந்துடலாம் முயற்சி பண்ணால். முடியாது 100% ஓரளவுக்கு வாழ்ந்துடலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவி இல்லாமல் வாழவே முடியாது. அவர் என்ன ஸ்டாண்டர்ட் வச்சுட்டாரு? அன்பாருங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஒருவருக்கொருவர் அன்பாருங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. நான் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாருங்கன்ட்டார். அதான் பெரிய பிரச்சனை. கடவுளே மனிதனாய் வந்து அன்பா வாழ்ந்ததை போல ஒவ்வொருவரும் அன்பா வாழ்வது கிறிஸ்தவம். ஆரவாரமாக பாடுவது, சத்தம் போடுவது, பேண்ட் அடிப்பது, புகையை போடுவது, பெரிய கூட்டத்தை போடுவது, போஸ்டர் போடுவது, பெரிய கூட்டத்தை கூட்டி மாசு காட்டுறது, பந்தம் காட்டுறது கிறிஸ்தவம் அல்ல. நீ எங்கே காட்டில், ரோட்டில், வீட்டில் வாழ்ந்தாலும், வேலையில் இருந்தாலும், ட்ரெயினில், பஸ்ஸில் போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவை போல மக்களிடத்தில் அன்பாக இருக்கணும். குறிப்பாக அவர் சொன்னது சீசர்களுக்குள்ளே சொன்னார் கட்டளை. இது உலகத்தை பற்றி சொல்ல, அவர் சீசர்களுக்குள்ளே சொன்னார். முதல்ல என்னை நம்புறேன்னு சொல்கிறவங்க, என்னை கும்பிட்றேன்னு சொல்கிறவங்க, என்னுடைய பரிசுத்தாவை பெற்றவங்க, என்னுடைய ரட்சிப்பை பெற்றவங்க, புது வாழ்வை பெற்றவங்க என்னைய மாதிரி அன்பாக இருங்க. கிறிஸ்டியானிட்டி இஸ் லிவிங் லைக் ஜீசஸ். கிறிஸ்டியானிட்டி இஸ் லவ்விங் லைக் ஜீசஸ். கிறிஸ்டியானிட்டி இஸ் சர்விங் லைக் ஜீசஸ். கிறிஸ்டியானிட்டி இஸ் டையிங் ஃபார் ட்ரூத் லைக் ஜீசஸ். கிறிஸ்தவம் என்பது இயேசுவை போல வாழ்தல். கிறிஸ்தவம் என்பது இயேசுவை போல அன்பு செலுத்துதல். கிறிஸ்தவம் என்பது இயேசுவை போல சேவை செய்தல். கிறிஸ்தவம் என்பது சத்தியத்திற்காக இயேசுவை போல தனித்து நின்று வாழ்ந்து சாகுதல். கிறிஸ்தவம் என்பது இயேசுவை போல இழப்பல். இப்போ இன்றைக்கி இடம் வாங்கினோமா, கோயில் கட்டினோமா, புல்பீட் வச்சோமா, அது முக்கியம் இல்லை. அன்பாக இருந்தோமா, ஒற்றுமையாக இருந்தோமா, பகிர்ந்து கொடுத்தோமா, மன்னிச்சோமா, விட்டு கொடுத்தோமா, அதுதான் முக்கியம். தசம பாகம் முக்கியம் இல்லை, தா சம பாகம் அதான் முக்கியம். நான் உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் எனக்கு கொடுக்கணும். நான் உங்களை ஆதரிக்கணும், நீங்கள் என்ன ஆதரிக்கணும். எல்லாரும் தசம பாகத்தையும் வாங்கி ஒருத்தர் வசதியாக வருதில்லை, எல்லாத்தையும் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். அதனால தான் பரிசுத்தாய் வந்த உடனே ஆதி சபையில் பணத்தையும் காணிக்கையும் கொண்டு வந்து ஊழியக்காட்ட கொடுத்தாங்க. அவர் தனக்குன்னு எடுத்துக்காமல் எல்லாருக்கும் தேவையானவங்களுக்கு பிரித்து கொடுத்தார். எந்த சர்ச்சில் நடக்குது? அது நடக்கணும். அதனால தான் வாரத்தில் ஒரு நாளாவது எல்லோரும் சேர்ந்து ஏதாவது சாப்பிடணும். அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு நாளாவது திருவிருந்தாராதனைக்கு வரும்போதாவது எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து எல்லோரும் பிரித்து சாப்பிடணும். அந்த பழக்கத்துக்குள்ளே வரணும். ஒன்றா சாப்பிடணும், பகிர்ந்து சாப்பிடணும், ஒருத்தர் நேசிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் இல்லையா? தட்டு கழுவுறது யார், சாமான் கழுவுறது யாருன்னு போட்டி போடக்கூடாது. போட்டி போடணும். யார் கழுவுறது போட்டி போடக்கூடாது. நான் தான் கழுவேன்னு போட்டி போடணும். தட்டு நான் தான் கழுவேன், நான் தான் சேவை பண்ணுவேன், நான் தான் தரை துடைப்பேன், நான் தான் பெருக்குவேன், நான் தான் சேவை செய்வேன். சேவை செய்ய போட்டி போடணும், உதவி செய்ய போட்டி போடணும், மன்னிக்கிறதுக்கு முந்தணும், விட்டு கொடுக்கறதுக்கு முந்தணும், மற்றவர்களை மதிக்கணும். தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்வோம். ஒருவருக்கொருவர் என்று வேதாகமம் முழுவதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். கடைசியாக சுருக்கமாக நான் முடிச்சிடுறேன். இது எல்லாத்தையுமே நம்ம அப்புறம் விளக்கமாக படிக்கலாம். புது உடன்படிக்கை, புது கற்பனை, போதனை, புது ஊழியம். இப்போ அது புது கட்டளைன்னு சொல்லலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 20 வரைக்கும் ஆண்டவர் பரலோகம் போகிறதுக்கு முன்னால் அவர் சொன்னார். இந்த வசனத்தை படித்து முடிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். டைம் இல்லை, நான் வேக வேகமாக வாசித்துட்டேன். என்னுடைய விருப்பம் நான் வாசிக்க நீங்கள் எல்லோரும் சொல்லணும், அது தெளிவாக சொல்லணும், தமிழ் ஆங்கிலத்தில் சொல்லணும். இதை நம்ம முறையாக கற்று கடைபிடிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். பைபிளில் ரொம்ப முக்கியமான வசனம். ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை தந்திருக்கிறார், அதுக்குள்ளே நம்மளை அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு புது போதனை, புது உபதேசம் கொடுத்துருக்கிறார். இயேசுவை போல் அன்பாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு புது ஊழியம் கொடுத்துருக்கிறார். அதுதான் புது கட்டளை, இறுதி கட்டளை, கடைசி கட்டளை, மாபெரும் கட்டளை. என்ன புது ஊழியம்? பழைய ஏற்பாடு மாதிரி ஊழியம் இல்லை. இடத்த வாங்கிறது, கோயிலை கட்டுறது, தூபம் காட்டுறது, பலி செலுத்துறது, பண்டிகை கொண்டாடுறது, சடங்கு செய்கிறது, சம்பிரதாயம் பண்ணுறது, ஒரு கூட்டம் மட்டும் உயர்ந்த ஜாதி மாதிரி ஊழியக்காரராக இருக்குது, மற்றவங்களாம் பொது ஜனங்களாக போய் நின்றுட்டு இருக்கிறது. இதெல்லாம் தான் உலகத்தில் செஞ்சிட்ருக்குறாங்க காப்பி அடித்து. இப்போ எல்லோரும் போய் சுவிசேஷம் சொல்லணும், எல்லோரும் போய் ஜெபம் பண்ணணும், எல்லோரும் போய் பிரசங்கம் பண்ணணும் சுவிசேஷத்தை, எல்லோரும் வார்த்தைகளை போதிக்கணும், கற்றுக் கொடுக்கணும், எல்லோரும் போய் சீஷர்களாக வாழ்ந்து காட்டணும், எல்லோரும் சீஷர்களை உருவாக்கணும்.
சொல்லப்போனால் எல்லாருமே ஞானஸ்நானம் கொடுக்கலாம். நீங்கள் உருவாக்குற சீஷருக்கு நீங்களே ஞானஸ்நானம் கொடுக்கலாம். சரி, ஒரு ஒழுங்குக்காக மூத்தவர்கள் ஊழியர்கள் கொடுக்கட்டுன்னு வச்சுருக்கிறோம். எல்லோரும் இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். அப்படி செய்யும்பொழுது எல்லா நாளும் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். சுருக்கமாக சொல்லப்போனால் சீஷர்களாக வாழணும், சீஷர்களை உருவாக்கணும். இல்லையா? அதுக்கு தான் இந்த காலண்டர் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். காலண்டரை கையில் எடுத்துக்கங்க. அதில் இருக்கிற நம்முடைய இதை படித்து முடிக்கலாம். இதை குறித்து, இந்த பிரதான கட்டளை குறித்து நான் நிறைய செய்தி பேசியிருக்கிறேன். அதை கேளுங்க. நம்ம தொடர்ந்து பிரதான கட்டளை குறித்து வரும் நாட்கள் நம்ம அதிகமாக சிந்திக்கலாம். இதில் போட்டிருக்கு பாருங்கள், நமது தரிசனம். இதன் அடிப்படையில் தான் எழுதியிருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த புது ஊழியம், ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம், ஒப்புரவாக்குதலின் உறவு, இதை கொடுத்துருக்குறார். இதை பற்றி நம்ம தொடர்ந்து வருங்காலங்களில் படிக்கலாம், தியானிக்கலாம். நமது தரிசனம் என்பது எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம். நமது தரிசனம், பூமியில் உள்ள ஒவ்வொரு தேசத்திலும் பரிசுத்த ஆவியால் உருமாற்றம் அடைந்த இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை பெருக்கமடைய செய்வதன் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவதே நமது தரிசனம். நம்முடைய தரிசனம் என்ன? தேவனை மகிமைப்படுத்தணும். ஆமேன். எல்லா காரியங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆமேன். தேவனை மகிமைப்படுத்துவதே என் தரிசனம். சொல்லுங்கள். எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? சத்தம் போட்டு அல்ல, சத்தமாக பாடி அல்ல, மியூசிக் சவுண்டு வச்சு அல்ல, பெரிய கூட்டம் வச்சு ஆட்டம் போட்டு அல்ல. ஆண்டவர் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுவதன் மூலம் மகிமைப்படுத்துகிறோம். பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதன் மூலம் மகிமைப்படுத்துகிறோம். என்ன சொல்லுது பிரதான கட்டளை? புறப்பட்டு போங்க, சுவிசேஷம் சொல்லுங்கள், நம்புறவங்கள பாருங்கள், அவங்கள சீசராக மாற்றுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, நான் சொன்னதெல்லாம் உபதேசம் பண்ணுங்கள். அது எங்கே செய்ய சொன்னார்? சகல மக்கள் குழுவுக்கும் செய்ய சொன்னார். சகல தேசத்துக்கு. அதை தான் சொல்கிறோம். பூமியில் உள்ள ஒவ்வொரு தேசத்துக்கும் நம்ம போய், அப்படின்னா மக்கள் கூட்டம், அங்கே பரிசுத்தாவியால் உருமாற்றம் அடைந்த இயேசுவின் சீடரை கண்டுபிடிக்கணும். அதுதான் புது பிறப்பு. பரிசுத்தாவி வந்து வாழ்க்கை புதுசாக மாறுறது இல்லையா? அதுதான் சீசராக மாறுறது. அப்போது பரிசுத்தாவி வல்லமையினால் சுவிசேஷம் அறிவித்து, பரிசுத்தாவி வல்லமையினால் யார் அதை விசுவாசித்து மாறுறாங்கன்னு பார்த்து அவங்கள சேர்த்துக்கிட்டு, அவங்கள சீசராக்கி, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள பெருக்கமடைய செய்யணும். சீசர் உருவாக்கணும், அந்த சீசர் பெருக வைக்கணும், அல்லது அந்த சீசர் மற்றவங்களை சீசராக்க உதவி செய்யணும். அப்படி செய்வதன் மூலம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. சுருக்கமாக சொன்னால், சீசனாய் வாழ்வதன் மூலமும் சீசர்களை உருவாக்குவதன் மூலமும் தேவனை மகிமைப்படுத்துதல். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த புது ஊழியம். புரியுதா? இன்றைக்கி என்னென்னவோ பேரை வச்சு, மீட்டிங்கை வச்சு, காசை வசூல் பண்ணி எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறதுலே போயிடுச்சு. மண்டபத்தை வாடகை எடு, கட்டடத்தை கட்டு, செலவு பண்ணு, ஆட்டம் போடு, கூட்டம் போடு, பாட்டை போடுன்னு இருக்குது. போக சொன்னார், போகல. வீடு வீடாக போக சொல்லிக்கிறார், தெரு தெருவாக போக சொல்லிக்கிறார். போய் வியாதி உள்ளவங்களை கழுவுங்க. கிரகாம் ஸ்டெயின்ஸ் வந்து இந்திய தேசத்தின் தொழிலாளர்களை கழுவினார், சேவை செஞ்சார். உயிரோட 2 பிள்ளைகளோட வச்சு எரிச்சாங்க ஜனவரி 22. ஆனாலும் அவங்க மனைவியும் மகளும் மன்னிச்சாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை மன்னிப்போம், அவங்கள பார்த்து சிரிப்போம், அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்சால் கொடுப்போம், அவங்களுக்கு உதவி செய்வோம், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம், சுவிசேஷம் சொல்லுவோம், சீசராக்கும். ஏற்றுக்கிறவங்கள சீசராக்கும், ஏற்றுக்காதவங்களை விட்டுருவோம். யாரையும் கட்டாயப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. So our vision is to glorify God by multiplying spirit transformed disciples of Jesus Christ in every nation on earth. நம்முடைய தரிசனத்தை படித்து முடிக்கலாம். நமது அருட்பணி கீழே இருக்கு பாருங்கள். ஒவ்வொரு தேசத்திலும் சீடர்களை உருவாக்கும் இயக்கங்களை அல்லது சபைகளை துவங்கக்கூடிய தலைவர்களை அடையாளம் கண்டு பயிற்சி அளித்து உருவாக்குவதே நமது அருட்பணி. Our mission is to identify, train and coach leaders to launch disciple-making movements or local churches in every nation. சீசர்களை உருவாக்குற இயக்கம். சொல்லுங்கள். சீசர்களை உருவாக்குற இயக்கம், சீசர்களை உருவாக்குற குழுக்கள், சீசர்களை உருவாக்குகிற சபைகள், சீசர்களாய் வாழ்ந்து சீசர்களை உருவாக்குகிற குழுக்களையும் சபைகளையும் தொடங்கக்கூடிய சீசர்களை, தலைவர்களை அடையாளம் கண்டு பயிற்சி கொடுத்து பின்தொடர் பணி செய்து உருவாக்கி உற்சாகப்படுத்தி உதவி செய்யணும். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம். ஆமே. நமது தரிசனம் பிரதான கட்டளையின் அடிப்படையில், நமது ஊழியம் பிரதான கட்டளையின் அடிப்படையில், நம்முடைய செய்திகள் பிரதான கட்டளையின் அடிப்படையில். இதில் எந்த தனிமனித வளர்ச்சிக்கும் தனிமனித வசதிக்கும் முக்கியத்துவம் அல்ல. எல்லாரும் சுவிசேஷத்தை அறியணும், விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் சீசராகணும், சீசரான எல்லாரும் இயேசுவை போல இயேசுவின் உபதேசத்தில் வளரணும், வாழணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எல்லாம் பெற்று பூலோகத்தில் பரலோகத்தையும் நம்ம அனுதினமும் சமாதானத்தையும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் அனுபவிக்கணும். ஆமேன். இதுதான் கர்த்தருடைய சித்தம். எல்லோரும் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணலாம். புதிய வாழ்வின் புதிய அம்சங்கள், the aspects of new life.
God has given us new covenant. தேவன் நமக்கு புது உடன்படிக்கை கொடுத்திருக்கிறார். God has given us new teaching, new commandment. புதிய கற்பனையை போதனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has given us new commission, new ministry. ஆண்டவர் நமக்கு புதிய கட்டளையை ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், புது உடன்படிக்கை, புது உடன்படிக்கை, புதிய போதனை, புதிய போதனை, புதிய ஊழியம். புதிய ஊழியம். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பரிசுத்தாவின் துணையோடு என்னையும் எங்கள் எல்லாரையும் உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வாழ்க்கையில, புதிய உடன்படிக்கைக்குள்ள, புதிய போதனையின்படி வாழ, புதிய கட்டளையின்படி ஊழியம் செய்ய நீர் எங்களுக்கு புது வழி காண்பித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். புது வாழ்வு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். புது குடும்பமாக எங்களை மாற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். புது ஐக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதுமைகள் எங்களுக்குள் தொடங்கட்டும், தொடரட்டும் ஆண்டவரே. பழமைகள் எல்லாம் தொலையட்டும் ஆண்டவரே. பழமைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. புதிய சந்தோஷத்தாலும் புதிய நம்பிக்கையாலும் இந்த புதிய வருஷத்தில் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். இன்றைக்கு சபையாக கூடி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கூடி வர முடியாமல் போனவர்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் கூடி வர ஒருவரை ஒருவர் ஆண்டவரை சேவிக்க, அன்பு செலுத்த, ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்ப, சமுதாயத்துக்கும் ஊழியம் செய்ய கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை வேண்டி விசுவாசித்து அர்ப்பணித்து பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.